ವೈಸ್ ಕಮಿಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಚುನಾವಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ತಮಿಳವರು ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ತಮಿಳಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಆಲ್ರೆಡಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. உதயோதா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்கிறார், ஐ எம் நாட் ஸ்லேவ் டு எனிஒன் அப்படிங்கிறார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நீயும் எனக்கு அடிமை இல்லை. நான் யாருக்கும் அடிமை இல்லை, நீங்களும் எனக்கு அடிமை இல்லை. யாரும் தலைவனே கிடையாது, யாருக்கும் யாருமே தலைவன் கிடையாது. உங்களுக்கு தலைவன் யாரும் கிடையாது, அப்பா அம்மாவை தவிர்த்து. நமக்கு நம்ம வணங்க வேண்டியது நம்முடைய தாய் தகப்பனை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் சொன்னாரு, இவரு சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, நான் கூப்பிட்டேன், அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது சுதந்திர கண்ட்ரி. டே அப்படின்னு உன்னை சொன்னா கூட நீ அவன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால சட்டத்தை எழுதுகிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர். நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதுவும் எழுதிக்கிட்ட சட்டம் மேலே தான். உங்களை யாரையுமே எதுலையுமே கட்டாயப்படுத்த முடியாது. உனக்கு தேவையான எல்லா உரிமையும் கொடுத்து தான் ஆகணும், சட்டங்க இது. அதனால நீ எனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை. உங்களுடைய ஒரு ஓட்டம் தான் உங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்கள்கிட்டே கொடுத்தாச்சு, சட்டம் மேல நம்ம கிட்ட கொடுத்தாச்சு, உரிமை இருக்குது. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தலைவர், இவர் தலைவர், இவர் கொடுத்தா அவர் கோச்சுக்குவார், இவர் கோச்சுக்காது இல்ல. KGF நிலவரம் எந்த நிலைமையில இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். வெளியே வர மாட்டேங்கிறாங்க, வெளியே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம் தெரிஞ்சாதானே பேசுறீங்க? தெரியலையே. யாரோ வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க, காசு கொடுத்தாங்க, போட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையா நடைமுறையில போயிடுங்குது. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எவ்வளவு நாள் நீங்க நம்ம உயிரா இருக்க போறோம்? என்ன நடந்துக்குதுன்னு சும்மா நீங்களே பேசிக்கணும். நீங்களே தனித்தனியா பேசிக்கணும், கூட்டமா தின்ன மேல உட்காந்து இப்படிதான் பேசணும். உட்காந்து ஆகுறது இல்ல. எவ்வளவு நாள் நீங்க இருப்பீங்க, எவ்வளவு நாள் நாங்க இருப்போம். எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜெனரேஷன் என்ன ஆகுது, நிலைமை எப்படி தெரியல. முனிசிபாலிட்டி என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. MC யாருன்னு தெரியாது. MCனா தெரியும், எப்படி ஓட்டு போட்டா இவர் பேசிட்டாரு, அவ்வளவுதான் தெரியும். அவர் என்னன்னா செய்யணும்ட்டு யாருக்கும் தெரியல. இதுதான் நான் சில எல்லா மீட்டிங்லயும் நான் பேசிட்டு போறது ஜனங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டினா என்ன, ஒரு முனிசிபாலிட்டியில 35 கவுன்சிலர் இருக்கிறாங்களே, அவருக்கு ஒரு தலைவரா ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாங்களோ, அவருக்கு தலைவரா, அவருக்கு கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாங்களோ, இவங்களெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கமிஷனர் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு இது, நம்மளெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு MLA இருக்கிறாங்க, MLAவெல்லாம் ஒரு 8 MLA ஆடுறதுக்கு MP-ங்கிறாங்க, MP-ங்கள எல்லா MLA ஆடுறதுக்கு மினிஸ்டருங்கிறாங்க, CM-ங்கிறாங்க, பிரைம் மினிஸ்டருங்கிறாங்க. இந்த லெவல்ல போகுது. அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏரியாவை தேர்ந்தெடுக்கிற ஒரு நல்ல கவுன்சிலர் நம்மளுக்கு வேணும். அந்த காலத்துல இருந்த கவுன்சிலரே வேற, இந்த காலத்துல இருக்கிற கவுன்சிலரே வேற வேற மாதிரி ஆகிறாங்க. ஒரு சின்ன மைண்ட் செட்ல தான் இருந்து பாரு, நீ அவர் செலக்ட் பண்ணி பாரு. நாளைக்கு அவருக்கு ஒரு சைட்டு, அவருக்கு ஒரு வீடு, ஒரு பங்களா, ஒரு 20 லட்சம் ரூபாய் காரு எப்படி வந்துடும்? உனக்கு ஒண்ணுமே இல்லாத. உனக்கு முனிசிபாலிட்டியோட சம்பளம் எவ்வளோ? ஒரு 20-25 லட்சம் ரூபாய் இருப்பான், 25,000 ரூபாய் இருக்குமா உனக்கு சேலரி. ஆனா நீ எப்படி பணக்காராயிர, அது உங்களுக்கு தெரியாது. சும்மா எல்லா 35 வார்டுலயும் லிஸ்ட் எடுத்து ஒட்ட போற. எவ்வளவு லட்சமா நீங்க அந்த ஜனங்களை காமிச்சு வாங்கி இருக்கிறீங்க, பதில் சொல்லணும். சொல்லலாம், சொல்ல வைப்போம். ஒட்டுமொத்தமா எத்தனை MC இருந்தீங்களா, தயவுசெய்து நிக்காதீங்க, தோத்துருவீங்க. இந்த முறை JDSல நிக்கிறவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் ஊழல், முனிசிபாலிட்டியில எத்தனை 1000 கோடி வரத்தை எல்லாம் ஊழல். ஒவ்வொரு MC-யும் இப்படி பில்லு போட்டு, GST பில்லு, ராங் பில்லு போட்டு 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 அப்படியே பைப்பே நீ மாத்தி இருக்க மாட்டேன். ஆனா 10 முறை பைப் மாத்தினன்ற மாதிரி பைப் லைன் எல்லாம் மாத்திட்டான்ட்டு அங்க ஒரு 10 லட்சத்துல போடுறேன். ஒரு விஷயத்திலயும் இதுலயும் உங்களுக்கு அதுலயும் உங்களுக்கு எல்லா GST பில்லியன் போய் கொடுத்தவொடனே அவரை சாங்ஷன் பண்ணிடுறாரு. 20 லட்சம் ரூபாய்க்கு GST பில் போட்டா அவர் கொடுத்தறான் கடையில வேற இல்ல. அந்த லெவல்ல போயிடுது. ஸோ பேசணும்னு நினைச்சா ஒரு விஷயமே பேச வேண்டியது இருக்குது. MC
உன்னுடைய நாம தேர்ந்தெடுத்து ஒரு எம்சியை உருவாக்கி கொடுக்குறோம். நீங்க செய்ய வேண்டிய கடமை தான். நீங்க என்ன செய்யணும்னா அது ஒரு பட்டிக்குது நிறைய இருக்குது. எங்க ஃபர்ஸ்ட் ஏரியாவை சுத்தமா வைக்கணும். எங்கேயும் குப்பை பார்க்க கூடாது, எங்கேயும் கல் செடிங்க இருக்க கூடாது, சுத்தமா வைக்கணும். தண்ணி வசதி எல்லாருக்கும் கம்பல்சரியா தண்ணி வந்துருக்குதா, தண்ணி வசதி எல்லாம் கரெக்டா போயிருக்குதா, அதுக்கு தேவையான ஸ்டெப் எடுக்கணும். லைட்டுங்க எல்லாம் கரெக்டா இருக்குதா, ஃபர்ஸ்ட் இது 3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இது ஒரு சைடு. ஆனா அதை மீறி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு விதத்திலையும் வர வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? உன் பையன் படிக்கிறதுக்கு கூட முனிசிபாலிட்டியில சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இருக்குது, ஃபண்டு அதுக்குதான். எல்லா யோஜனாஸ் எத்தனையோ யோஜனாஸ்னு வாங்க. அந்த யோஜனாஸ்ல இருந்து எல்லா யோஜனாஸ்ல ஒரு ஃபண்டும் வரும். எல்லா கோடி கணக்கா தான் வரும், லட்சக்கணக்கா வர்றது இல்ல. இதெல்லாம் யார் பாக்குறாங்க? எம்சி போயிட்டு நீ உன்னை தேர்ந்தெடுத்த அந்த எம்சி என்ன பண்ணோம், நேரா போயிட்டு முனிசிபாலிட்டி இந்த யோஜனா இருக்குது, இவங்களோட டைலரிங் மிஷின் கொடுக்கணும், இவங்களுக்கு பியூசி முடிச்சு லேப்டாப் ஸ்கீம் இருக்கும் அதை கொடுக்கணும், வீடு இன்ஜின் இருக்குது ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஒரு இதுக்குது ஃபண்டுக்குது கட்டாத. இல்ல எங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்ல, எனக்கு ஒரு சின்ன கடை வச்சுக்கணும்னா நீ ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும், 25,000 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இது ஃபண்டு யாரு கேட்டு வாங்குறது? இதெல்லாம் நீ தேர்ந்தெடுத்த அந்த எம்சி செய்யணுமா? சும்மா கிடையாது. ஏதோ ஒரு ஜெகஜோதியா ஒரு எலெக்ஷன் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி ஆயிட்டு. திருவிழா தான், இதே தான் எல்லாத்துலயும் சொல்றாங்க, திருவிழா. இவரு காசு கொடுப்பாரு, அவரு காசு கொடுப்பாரு, வீட்டுக்கு ஒரு 4 ஓட்டு காசு வந்துச்சு. இன்னும் வந்துச்சு 500 ரூபாய் குத்துவோம்னா ஒரு ஓட்டு குத்துறீங்க. ஓட்டு 5 வருஷம் சாப்பிட்டுக்கிறீங்க. அந்த 500 ரூபாய் வச்சுன்னு 5 வருஷமா உங்களை காமிச்சு 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் நீ வாங்கினே இருக்கிற. நீ வாங்கினது எதுக்காக வாங்கின? இந்த போர் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை சொல்லி வாங்கிக்கிற. அந்த வேலையை செய்யலையே. ஆனா ஃபண்டு மட்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அழகா போட்டு கிளீனா செட்டில் ஆயிடுற. உங்களை பார்த்தவொன்னு ஒரு தோசனம். ஒண்ணுமே இல்லாத திடீர்னு ஒரு 20 லட்சம் ரூபாய் கார்ல வர, அப்படியே ஒரு மாதிரி பெரிய லீடரா வர. அதுக்குதான் சொன்னாரு அம்பேத்கர் சொன்னது, நான் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு அடிமை இல்லை இல்லையா? எதுக்கு சொல்றாரு அவரு? நல்லா படிக்கணும், போராட்டத்துக்கு குரூப் கரெக்டா இருக்கணும், போராட்டம் பண்ணும் கண்டிப்பா. ஆனா இப்ப வர நடைமுறையில் எப்படி போனீங்க பார்த்தேன் நான். எதுவுமே சக்சஸ் ஆகுன மாதிரி பார்க்கலையே. எங்க சக்சஸ் ஆகுது? எதுக்கு போராடுற? அப்படி போராட்டம் கம்பெனி எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். இல்ல ஊழல் நடந்துருக்குதுன்னு எல்லா தலைவருக்கும் தெரியுது. ஏன் கரெக்டா போய் அப்ரோச் பண்ணி கேட்க மாட்டேங்கிற? இல்ல ஒரு கேஸையா ஃபைல் பண்ண மாட்டேங்கிற? இது முனிசிபாலிட்டியில ஒரு 60 கோடி எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கெல்லாம். உங்க வீட்டுல அங்கங்க புள்ளிங்க ஐடிஐ படிச்சிருக்குது, இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, பியூசி படிச்சிருக்கா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய காசு அது 1 ரூபா கூட கொடுக்கலையே. அது எம்சி போயிட்டு வாங்கி கொடுக்குறது எல்லாம் ஊழல். ஒட்டு மொத்தமா கேட்டா இல்லையே. அது 60 கோடி. ஒரு முனிசிபாலிட்டியில ஒரு எம்சிக்கு 10 லட்சம் 10 லட்சம் அப்படி கிட்டத்தட்ட 100 லட்சம் கிட்ட வாங்கிடுறீங்க. என்ன செஞ்சுக்கிறீங்க பாரு? 100 லட்சம் ரூபாய் என்கிட்ட கூறா ஒரு ஏரியா குத்து, என்கிட்ட குத்து பாரு எப்படி மாத்தி காட்டுறோம் பாரு. அந்த மாதிரி ஊழல். ஒரு எம்சி ஆனவன எதுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாரு? இப்போ நெக்ஸ்ட் எம்சி ஆகிறதுக்கு அவர் தான் நிக்கணுமா? ஏன் புதுசா ஒரு ஆள் நிக்க கூடாதா? நீ தான் சர்வீஸ் பண்றியா? உண்மையான சர்வீஸா உண்மையான சர்வீஸ் பண்றீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எம்சிங்க சொல்ற அந்த காலத்துல இருந்தாலும் ஏதோ நம்ம பெரியவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களெல்லாம் கேளு. எம்சிக்கு காசு கொடுப்பாங்கப்பா, செலவுக்கு நோட்டீஸ் போடணும், எல்லாரும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க அந்த காலத்துல. எம்சிக்கு நிக்கிறதுக்கு செலவுக்கு மதியம் சாப்பிடறதுக்கு. இப்ப அப்படியே இருக்குது. இந்த எதுக்கு ஒரு 500 ரூபாய், இந்த 1000 ரூபாய் ஓட்டுக்கு. நீங்க ரொம்ப குஷி ஆயிட்டு என்ன பண்றீங்க? ஐயோ வீட்டுல 4 ஓட்டு இருப்பா, 5 ஓட்டு இருக்கு, 10 ஓட்டு இருப்பாங்க. இப்படி போனா இப்போ நான் சொல்றது இந்த நிலைமையில சும்மா அந்த டைப் வெறும் கூட்டம் அந்த மாதிரி எம்சி கேண்டிடேட் சொன்னாங்கன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. இல்லைன்னா அவர் கோச்சுக்கு வரணும் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஐயோ அவர் தெரிஞ்சுப்பா, அவர் கூப்பிட்டு வரலன்னா எப்படிப்பா இவர் கூப்பிட்டாருப்பா, அவர் அப்படி இல்லை. இந்த பிராண்ட் ஜேடிஎஸ்ல வா, மத சார்பற்ற கட்சிக்கு வா, கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பக்தோச்சலான இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 1000 வீடு போயிச்சு நின்று ஒரு 1000 வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு. மற்றவங்க யாரும் கட்டி கொடுக்கலையே. அம்மா ரூபாமா கூட என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன்ட்டு முனிசிபாலிட்டியில கியூ நின்று இருந்தாங்க. 100 பேருக்கு மேல கொடுக்க முடியாது வீடு. 10,000 பேருக்கு மேல நீ ஃபார்ம் கொடுக்குற.
தேவையாது. வார்டுல போயிட்டு பார்க்கணும். அந்த வார்டுல முக்கியமா சொல்றதுன்னா மைன்ஸ் ஏரியாவை போய் பாரு. அப்படியே அனாதையா இருக்கிறாங்க. இஞ்சி அந்த காலத்துல கட்டினா பாரு, அப்படியே தட்டியில இருந்து அப்படியே வந்து ஸ்லாப்ஸுக்கு வச்சு பாரு. ஸ்லாப்ஸ்லயே வீட பாத்துக்கிறீங்களாமா? அதுலதான் நம்ம வாழணும். இப்பதான் புள்ளிங்க கொஞ்சம் கொஞ்சம் இங்க பெங்களூர் வேலைக்கு போட்டு கொஞ்சம் மாற்றம் தேடணும்னு வச்சுக்கோ. ஐயோ அந்த போயிட்டீங்க. அப்ப மைனிங்ல இருக்கிறவங்க நாங்கெல்லாம் எங்க போறது இல்லையா? மைனிங் ஏரியாவில் இருக்கிறவங்க நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம் தெரியுமா? ஒரு அடி தள்ளி பண்ணினா வந்தாராம், அப்படியே ஜீப் எடுத்துட்டு வந்தாராம் மைன்ஸ்கார. டேய் 1000 ஏக்கரை குச்சி வச்சுக்கிறீங்க, மைனிங்ல எவ்வளவு ஏக்கரா இருக்குன்னு எனக்கே தெரியல. அதுக்கு பிறகுதான் தெரியுது, டேய் இதெல்லாம் மைனிங் ஆம்பா, கிருஷ்ணாவரம் மைனிங் ஆம்பா, அங்க ஃபேக்டரி போட்டுக்கிற ஒரு 1000 ஏக்கரா மைனிங் ஏரியா ஆம்பா. நம்ம சண்டை போட்டுனுக்குறான். காவாக்கு ஒரு அடி தண்ணி கட்டாண்டா விடாறான் அவன். வீட்டுக்கு சண்டை, இங்க சண்டை, அங்க சண்டை. டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாரு, ஏக்கராவா காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க மைனிங் ஏரியாவில். ஏன் அங்கெல்லாம் நாங்கெல்லாம் கட்டிக்க கூடாது வீடு? எங்க தலைமுறை வரல, எங்க தலைமுறை 200 வருஷம் வந்துட்டாங்க. எங்க தாத்தா பாட்டம் கட்டாங்க இங்கதான் வந்து இறங்கிருக்கான். இந்த நிலைமை நம்மளுக்கு தான் உரிமை. நம்ம எஸ்ஆர் சார் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. வீடு கட்டுப்பா, யார் வர பார்க்கலான்னு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? கட்டணும் இடத்துல நம்ம போய் குறி அப்படியே சந்திலே தோணும். அங்க பாரு ஒண்ணுமே சைலண்டா அப்படியே ஒரு 500 ஏக்கரா பிடிச்சி வச்சுக்கலாம். Ada sale